பாத்தீங்கன்னா சாலிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருக்கோம் நம்ம. இப்ப வந்து சாலிபிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த இம்பார்ட்டன்ட்னா ஈக்குலிபிரியம் சாப்டர் தெரியுமா? ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் தெரியுமா? அதுல லீ-சாட்லியர் பிரின்சிபல் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஏதாவது ஐடியா இருக்கா லீ-சாட்லியர் பிரின்சிபல்? தேவஸ்ரீ, ஐ திங்க் இஃப் யூ ஆர் ஓகே யூ கேன் டர்ன் யுவர் வீடியோ ஆன் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள். வாய்ஸ் கேக்குதா தேவஸ்ரீ? என் வாய்ஸ் கேக்குதா? ஓகே, இஃப் யூ ஆர் நாட், நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, சோ லீ-சாட்லியர் பிரின்சிபல்ல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? நான் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறம் கனெக்ட் பண்றேன். ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும் போது ஈக்குலிபிரியம் அதை அன்டூ பண்ணும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சர்க்கிள்ல நான் ஒரு பால போடுறேன் அப்படின்னா அந்த சர்க்கிள்ல பால் எப்படி இருந்தாலும் கீழே தான் வந்து ஒரு ரவுண்டா ஒரு சர்ஃபேஸ்ல நான் பால் போடுறேன்னா எங்க இருந்தாலும் அந்த பால் கீழே தான் வந்து நிற்கும். கரெக்டா? அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம்ல ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆயிடும். அதனால அந்த சிஸ்டம்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னா கான்சென்ட்ரேஷன் என்ன பண்ணும்? அதை ஈக்குலிபிரியம் போது அந்த கன்சென்ட்ரேஷனை கம்மி பண்ணும். ஐ திங்க் நீங்க அதை படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர், இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் இன்னர்ட் மெட்டீரியல், கலர், கேட்டலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதுல, விச் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் சாப்டர் அந்த ஈக்குலிபிரியம் சாப்டர். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலிபிலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு வந்து லீ-சாட்லியர் பிரின்சிபலோட கனெக்ட் ஆகி ஒண்ணு வரும். சோ அதை வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாலிபிலிட்டி அப்படின்னா என்னன்னா நீ போடக்கூடிய உன்னோட சால்யூட் அண்ட் சால்வெண்ட்ல எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகுது. இப்போ ஒரு 3 இம்பார்ட்டன்டான பேராமீட்டர் பார்க்க போறோம். என்னன்னா saturated solution, super saturated solution, unsaturated solution. இந்த மாதிரி 3 இருக்கு. இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் ஒரு தடவை சொல்றேன். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் லெபார்டரியில எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா கரெக்டா ஒரு 5 கிராம் ஆஃப் சால்யூட் எடுத்து 50 ml ஆஃப் வாட்டர்ல டிசால்வ் பண்ணுங்க, இது ஒரு கரெக்டான சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 5 கிராம் ஆஃப் சால்யூட், இப்ப நான் என்ன பண்ணேன்னா 5 கிராம் உப்பு, அந்த சால்யூட்ங்கிறத உப்புன்னு வச்சுக்கோ, 5 கிராம் உப்பை எடுத்து என்ன பண்றேன்னா ஒரு 50 ml ஆஃப் தண்ணியில கரெக்டா டிசால்வ் பண்ணிடுறேன். இது சாச்சுரேட்டட். கரெக்டா என்னோட சால்யூட்டை அந்த சால்வெண்ட்ல பக்காவா டிசால்வ் பண்ணிட்டேன். அன்சாச்சுரேட்டட்னா நான் 5 கிராமுக்கு பதிலா 3 கிராம் தான் போட்டிருக்கேன். புரியுதா? அப்போ இன்னுமே நான் 2 கிராம்ஸ் அந்த சால்வெண்ட்ல போடலாம், விச் மீன்ஸ் அந்த சால்வெண்ட்டுக்கு இன்னுமே அந்த சால்யூட்டை கரைக்கக்கூடிய டிசால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு அப்படின்னா, so still it has a tendency to receive the solute na, that is your unsaturated solution. அப்ப அந்த சொல்யூஷனுக்கு இன்னும் அதால வந்து சால்யூட்டை ஹோல்ட் பண்ற டெண்டன்சி இருக்கும். தட் இஸ் செகண்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் சாச்சுரேட்டட். சூப்பர் சாச்சுரேட்டட் அப்படின்னா என்னன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா 5 கிராம் ஆஃப் சால்யூட் தானே நான் எடுக்கணும். 5 கிராம் ஆஃப் உப்பை எடுத்து நான் 50 ml தண்ணியில போடணும்னா நான் 10 கிராம் போட்டுட்டேன். அப்ப நான் 10 கிராம் போட்டா என்ன நடக்கும்? இந்த இடத்துல அதோட கெப்பாசிட்டி 5 கிராம்ஸ் தான். சோ நான் 10 கிராம்ஸ் போடும் போது அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட சால்யூட் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது சூப்பர் சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்ப நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு டம்ளர்ல தண்ணி வைக்கிறேன். அதுல வந்து நான் 1 ஸ்பூன் ஆஃப் சுகர் போடுறேன். கரையுமா? அப்கோர்ஸ் கரையும். 2 ஸ்பூன்ஸ் கரையும், 3 ஸ்பூன்ஸ் கரையும், 4 ஸ்பூன்ஸ் கரையும், 5, 6 போடும் போது அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆகும்னா அந்த சுகர் கரையாம கீழே நிற்கும், தெரியுமா? That is known as crystallization, right? புரியுதா? கிறிஸ்டலைசேஷனா என்ன தெரியுமா? நான் வந்து 5th and 6th ஸ்பூன் போடும் போது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பூன் நான் போட்ட சுகர் மாலிகுல்ஸ் எல்லாம் வெளியே வர ஸ்டார்ட் பண்ணும். என்னன்னா நான் வந்து ஒன்ஸ் அந்த சுகரை போட 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 தண்ணியில இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் அதை ஆக்குபை பண்ணிட்டே இருக்கும். சோ நான் போட்டுட்டு இருக்க உள்ள அந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் இடையில கொல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? அட் ஒன் பாயிண்ட் என்ன ஆகும்னா பயங்கரமா கொல்யூஷன் நடந்து நான் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வெளியே வந்துடும். சோ இது கிறிஸ்டலைசேஷன். இது எல்லாமே இந்த இதுல கொடுத்துருக்கான், இந்த கதையெல்லாம் இதுல ஃபுல்லா கொடுத்துருக்கான். சாச்சுரேட்டட், சூப்பர் சாச்சுரேட்டட், இந்த கதையெல்லாம் கொடுத்துருக்கான். இது உனக்கு புரிஞ்சா நீ அட்டன் பண்ணிடுவேன். சோ அதனால வந்துட்டு இதை ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்ஸ் மாத்திரம் நீ படிச்சுக்கோ, சரியா? சோ saturated super saturated solution leads to crystallization. புரியுதா? சூப்பர் சாச்சுரேட்டட்னா என்னோட சொல்யூட்டை நான் அதிகமா போடுறேன்னா அதுலதான் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற ஒண்ணே வருது. புரிஞ்சுதா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் சாப்டர் இந்த சாலிபிலிட்டிய 2 கண்டிஷன்ஸ், அதாவது ஓகே டெல்டா ஹெச் ஹீட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் 2 கண்டிஷன்ஸ்ல இருக்கா? எனர்ஜி அப்சர்வ் பண்ணா என்ன சொல்லுவோம்? சுஜன் சொல்லுங்க, எனர்ஜி அப்சர்வ் பண்ணா எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கா? எண்டோதெர்மிக். வெரி குட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஹெச் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கும், தெரியும்ல? அதே போல எனர்ஜி ரிலீஸ் பண்ணதுன்னா அது எக்ஸோதெர்மிக். சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல
சாலிபிலிட்டி என்ன பண்ணுது அப்படிங்கறது நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக்ஸான இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது வந்து சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் சாலிட். இது வந்து சாலிபிலிட்டி ஆஃப் இது வந்து உங்களோட என்சிஆர்டி புக்ல இல்ல, இது வந்து நீட்ல இருக்கு. ஸோ அதனால ஜஸ்ட் இது வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 2 minutes டாபிக் தான். என்சிஆர்டில இது இல்ல, அதனால நீ ஜஸ்ட் நோட் மாத்திரம் பண்ணிப்போ. இங்க பாரு, இது வந்து கிட்டத்தட்ட என்னன்னா சாலிடும் சால்யூட்டா தான் இருக்கும். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாலிட். தட் இஸ் நத்திங் பட் யுவர் அலாய்ஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த சாலிபிலிட்டினா நீ எடுக்கக்கூடிய சால்யூட்டும் சாலிட் தான், சால்வெண்ட்டும் சாலிட் தான். ஸோ இதுல ரெண்டு கண்டிஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரீப்ளேசிங் சால்வெண்ட் பார்ட்டிகிள்ஸ் பை சால்யூட் பார்ட்டிகிள். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பீஸ் ஆஃப் சாலிட் இருக்கு என்கிட்ட. அந்த சாலிட்ல வந்து இல்ல ஒரு காப்பர் ராட் அந்த மாதிரி நீ ஏதாவது வச்சுக்கோ. சோ அதுல ஃபுல்லா காப்பர் ஆட்டம்ஸால எல்லாம் இருக்குமா, எல்லாமே காப்பர் ஆட்டம்ஸால இருக்குமா கம்ப்ளீட்டா. சோ இந்த மாதிரி அது க்ளோஸ்டா பேக் ஆயிருக்கும்னு வச்சுக்கோயேன். சோ இந்த மாதிரி பேக் ஆயிருக்கு. இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காப்பரால இட் இஸ் மேடட். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இதுல வந்து உன்னோட காப்பர் ஆட்டம்ஸ் ஃபுல்லா இருக்கு. இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ சால்வெண்ட். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த காப்பர் மெட்டலை வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொன்னோட மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இது அலாயா மாறுமா. அப்ப நான் என்ன பண்றேன்னா சில காப்பரை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலா நான் அயரனை உள்ள மிக்ஸ் பண்றேன். ஸோ இட் இஸ் அ சால்யூட். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் அண்ட் சாலிட். இந்த சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட்னா ஒரு சாலிட்ல இன்னொரு சாலிட மிக்ஸ் பண்ணி தான் அலாய்னே கண்டுபிடிச்சாங்க. அப்படிதான் நம்ம போடுற அந்த கோல்டு இருக்கு தெரியுமா. கோல்டுனா நம்மளோட ஏஜ்ல என்ன மிக்ஸ் ஆயிருக்கு, காப்பர் மிக்ஸ் ஆயிருக்கு. அந்த காப்பர் மிக்ஸ் ஆகி தான் நம்ம வந்து இந்த கோல்ட வந்து போட்டுட்டு இருக்கோம். ஏன் பியோர் கோல்ட போட மாட்டேங்கிறோம், ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன் அதுல காப்பர் மிக்ஸ் பண்றோம், ஏதாவது ஐடியா இருக்கா? It is a ductile, so can be drawn into wires. Can you repeat? Like, Devashri, can you repeat, ma? As the gold, the pure gold is ductile. It can be drawn into wires. So it's possibly not. It's really not possible to use the pure gold. Okay, that's fine. But another one more thing is like அதோட டியூரபிலிட்டி அண்ட் ஹார்ட்னஸ், இந்த ரெண்டும் தான் ரீசன். ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு ஆர்னமெண்ட்ஸ் நீ பண்ணும்போது ஹவு ஃபார் நீ கோல்டெல்லாம் வாங்கினா இட்ஸ் லைக் லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டியூரபிலிட்டி அண்ட் ஹார்ட்னஸ். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து மிக்சர் போடுவாங்க. அந்த மாதிரி அலாய்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் கோல்டு மாத்திரம் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த அளவுக்கு டியூரபிலிட்டி இருக்காது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா சில காப்பர் ஆட்டம்ஸால மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் ஒன் இதுல என்ன அப்படின்னா இது ரெண்டு வந்து இட் இஸ் நாட் இன் யுவர் புக். ஸோ ட்ரை டு டேக் அ நோட் அவுட் ஆஃப் இட். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னா இன்டர்ஸ்டீஷியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்டர்ஸ்டீஷியல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் சாலிடா இருக்கு. அந்த சாலிட்ல வந்து பாத்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்பன் எடுத்துக்கோங்க. எல்லாமே கார்பன் ஆட்டம்ஸாலேயே வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆயிருக்கு. யூ நோ வாட் இஸ் மீன் பை இன்டர்ஸ்டீஷியல்? இன்டர்ஸ்டீஷியல்னா இந்த மாதிரி 4 ஆட்டம்ல இருக்கக்கூடிய இந்த சைட்டு தான் இன்டர்ஸ்டீஷியல் சொல்லுவாங்க. அந்த வாய்டு, அந்த ஸ்பேஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்ஸ்டீஷியல் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னா சாலிட் ஸ்டேட் ஒரு சாப்டர் முதல்ல இருந்துச்சு, அதை டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பேஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வேற ஏதாவது ஒரு சாலிட் போய் அங்க உட்காரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பனுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா டங்ஸ்டன்ட் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் போய் அங்க உட்காரும். சோ இந்த மாதிரி இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேசஸ போய் இன்னொரு சால்யூட் போய் ஆக்குபை பண்ணும். சோ இதான் இன்டர்ஸ்டீஷியல் சொல்யூஷன்ஸ். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் சாலிட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா இந்த இன்டர்ஸ்டீஷியல் சொல்யூஷன்ஸ் எகெயின் D&F பிளாக்ல வந்துட்டு யூ வில் பி ஹேவிங் அ கைண்ட் ஆஃப், இன்னும் இது நல்லா படிப்பேன். எகெயின் இந்த இன்டர்ஸ்டீஷியல் சொல்யூஷன்ஸ்லாம் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வயர்ஸ்ல, அதே போல வந்து ஆமா மெயின் அந்த காப்பர் வயர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து போரான், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்பன், அது இல்லைன்னா வெனேடியம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்டம்ஸ் போய் அங்க ட்ராப் ஆயிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் எக்ஸைன்ஸ் எகெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூரபிலிட்டி அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்றாங்க. ஸோ இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சாலிட் அண்ட் சாலிட் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் வந்து சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட் பார்க்க போறோம். அதை பார்க்கலாமா? இது புரிஞ்சுதா என்ன நடத்தினா அப்படின்னு? ஷால் வி மூவ் டு நெக்ஸ்ட் டாபிக்? எஸ், ஓகே. ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சாலிபிலிட்டி ஆஃப் சாலிட் இன் லிக்விட்.
இந்த solubility of solid and liquid வந்து it mainly depends on 4 important parameters. Solid in liquid. இப்ப first என்ன parameter அப்படிங்கறத பாருங்க. Nature of your solute and solvent. ஓகேவா? So first நான் ஒன்னொன்னா சொல்றேன். சரி. இப்போ nature of your solute and solvent na I think you knew and you came across these lines. Like dissolves like அப்படின்னா என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா? Like dissolves like na என்ன? Like solid dissolves in like solvent, unlike solid dissolves in like unlike solvent. Correct, very good. அப்பனா ஒரு polar solvent ஒரு polar solute ஒரு polar solvent தான் dissolve ஆகும். கரெக்டா? What is polar? Polarனா charge separations இருக்குது. இப்ப say for example நான் NaCl எடுத்தேன்னா அது எங்க டிசால்வ் ஆகும்னா வாட்டர்ல தான் டிசால்வ் ஆகும் பிகாஸ் போத் ஆர் போலார் இன் நேச்சர். புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? சோ லைக் டிசால்வ்ஸ் லைக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்றேன்னா இந்த NaCl தண்ணியில போட்ட உடனே இந்த இது எல்லாமே என்ன பண்ணா வாட்டர் இருக்கக்கூடிய H+ OH- வந்து இந்த இந்த OH- எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த Na+ பிடிச்சி இழுக்கும். இந்த H+ எல்லாம் Cl- பிடிச்சி இழுக்கும். அப்படிதான் நீ வந்து தண்ணியில உப்பு போட்ட உடனே அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஓகேவா? சோ எப்பவுமே வந்து the most important point என்னன்னா ஒரு சாலிட் லிக்விட்ல சாலிபிளைஸ் ஆகணும் அப்படின்னா அது வந்து போலார், ரெண்டுமே போலாரா இருக்கணும். சால்யூட் அண்ட் சால்வெண்ட், அப்படின்னா நான் போலார் இருக்கணும். சோ போலாருக்கு எக்ஸாம்பிள் NaCl இன் வாட்டர், ரெண்டுமே போலார் எது வேணா எடுத்துக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கோஹால் இன் வாட்டர், சால்ட் இன் வாட்டர், ஹெச்சில் இன் வாட்டர். நான் போலாருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நான் போலார் சால்யூட் இன் சால்வெண்ட்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா உங்க சைட்ல இருந்து? Ma'am, carbon compounds in benzene. Very good, very good. Benzene in toluene, ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் இன் கார்பன் டைசல்பைட், அயோடின் இன் CCl4. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் போலார் சால்யூட் வந்து நான் போலார் சால்வென்ட்ஸ்ல டிசால்வ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர். நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம செகண்ட் பேராமீட்டர் பார்க்க போறோம். சோ கம்மிங் டு செகண்ட் பேராமீட்டர், இந்த பேராமீட்டர்ல என்ன அப்படின்னா இஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாரு again இது வந்து நம்ம we will connect with the equilibrium. ஓகே தேவஸ்ரீ கனெக்ட் பண்ண முடியுதாமா உங்களால? Yes, ma'am. Yes, ma'am. So coming to this process, இப்போ எல்லா ஹீட்டும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாவே டெம்பரேச்சர் பத்தி பேசும்போது ரெண்டு கண்டிஷன்ஸ் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸோதெர்மிக் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எண்டோதெர்மிக். லெட் சப்போஸ் இப்ப நம்ம வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ்லயும் வந்து பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸோதெர்மிக். ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸோதெர்மிக்கா இருந்தா என்ன நடக்கும்? சி உங்க புக்ல வந்து கச்ச கச்ச கச்சன்னு கொடுத்துருக்கான் அந்த அந்த லைன்ல. உன்னால நோட் பண்ண முடிஞ்ச நோட் பண்ணி கூட வச்சுக்கோ. இந்த ரெக்கார்டிங் போட்டல ஓகே. ஸோ நோட் பண்ணி கூட வச்சுக்கோ இதெல்லாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் இது கிறிஸ்பா இதை மாத்திரம் நீ சிபிஎஸ்சில ஹைலைட் பண்ணி காமிச்சா இட் பி ஃபைன் இனஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ சால்யூட்டும் சால்வெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன். உன்னோட சால்யூட் அண்ட் உன்னோட சால்வெண்ட் இவன் ரெண்டும் சேர்ந்துட்டு இது ஒரு சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் உன்னோட ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. எக்ஸஸ் ஹீட் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆப்வியஸா இது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்னா திஸ் இஸ் யுவர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். சரி, இப்போ இங்க நல்லா கவனியே. நான் என்ன பண்றேன் அப்படின்னா டோட்டலா வந்து நான் என்னோட சால்யூட் வந்து ஒரு 10 kJ அமௌண்ட் ஆஃப் ஹீட் இது அப்சர்வ் பண்ணிருக்கு. இதுவும் 10 kJ ஆஃப் ஹீட் அப்சர்வ் பண்ணிருக்கு. ஸோ ஓவராலா வந்து ஸோ இந்த இடத்துல இது ஒரு 10, இது ஒரு 10, ஓவராலா இங்க 20 இருக்கு அப்படின்னா ஸோ எக்ஸாக்டா எல்லா 20யும் ரிலீஸ் பண்ணாம இந்த சொல்யூஷன் ஒரு 15 எடுத்துட்டு பாக்கி 5 kJ வந்து எக்ஸஸ் ஆஃப் இருக்கிறத வந்து இது ரிலீஸ் பண்ணுது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா இதோட சால்யபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன் சால்யபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது? ஏதாவது ஐடியா இருக்கா? சி உன்னோட சால்யூட்டும் சால்வெண்ட் இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னா சோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா உன்னோட டெம்பரேச்சர் வந்து கம்மி ஆகுது. ஒன்ஸ் டெம்பரேச்சர் கம்மி ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி கம்மி ஆகுமா? மூவ்மெண்ட் ஆஃப் அந்த மாலிக்யூல்ஸ் கம்மி ஆகுமா? நான் சொல்றது புரியுதா? புரியுதா? சோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹீட் ரிலீஸ் ஆகும் போது என்ன ஆகும்னா உன்னோட சால்யபிலிட்டி கம்மி ஆகும். ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் உங்களுக்கு பி பிளாக் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. சப்போஸ் அது வந்து கரையிலனா லேசா ஹீட் பண்ணுங்க, ஹீட் பண்ணா கரைஞ்சிரும். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா
அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இடையில நீ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுவ. அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ராட வச்சு கூட நம்ம ஸ்டிர் பண்ணுவோம் தெரியுமா? ஸ்டிர் பண்ணும்போது நம்ம என்ன ஜெனரேட் பண்றோம்? ஹீட்டை ஜெனரேட் பண்றோம். So that is the point. So அப்ப இதுல என்ன நோட் பண்ணா exothermic reactionனா temperature இந்த இடத்துல decrease ஆகும், which means solubility also will be getting decreased. So this is the first point. And second point என்ன அப்படின்னா if the process is endothermic. So endothermic na enna agum indha edathila absorb the heat, right? Your solute will be there, your solvent will be there, so it will absorb the heat and your solution will be getting formed. If your temperature is increased, solubility will be getting decreased. Solubility will be getting increased. idhula da decreased, idhula vandu increased. ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட்டை வந்து அந்த சால்யூட் அண்ட் சால்வெண்ட் கொடுக்குறோம். ஸோ அப்ப கைனடிக் எனர்ஜி ஆஃப் த என்ன சொல்றது அப்படின்னா அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈஸியா சாலிபிலிட்டி வில் பி கெட்டிங் ஹேப்பன்ட். புரியுதா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு? தேவஸ்ரீ புரிஞ்சுதாமா? சஜித் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் டாபிக்ல லீச்சார்ட்லே பிரின்சிபலுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேம். ஆமா அது அடுத்து இது வந்து சாலிட் அண்ட் சாலிடா, சாலிட் அண்ட் லிக்விடா, அடுத்து லிக்விட் அண்ட் லிக்விடுக்கு லீச்சார்ட்ல வருது. புரியுது? ஓகேவா? இரு இன்னும் ஒரு முடிச்சுட்டு எகைன் அடுத்து இன்னொரு டாபிக் இருக்கு. வெயிட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னா இஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். அது அந்த லீச்சார்ட்ல பிரின்சிபல் இருந்தா நம்ம ஹென்ரிஸ் லா வருவோம். ஓகேவா? ஸோ இஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் என்னன்னா இங்க பாரு, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சாலிட் பார்ட்டிகல்ஸ்ல ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஸோ லிக்விட்ல சாலிட் பார்ட்டிகல்ஸ் போட்டேன்னா அந்த இன்டர்மாலிகுல் ஸ்பேஸ்லாம் வந்து அவன் ஆக்குபை பண்ணிடுவானா? கரெக்டா? ஸோ அப்ப அந்த இடத்துல நீ ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணா ஆல்ரெடி பார்ட்டிகல்ஸ் க்ளோஸா இருக்கு, நீ ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்னா அட் ஒன் பாயிண்ட் ரிப்பல்ஷன் ஜாஸ்தி ஆகி அந்த பர்டிகுலர் சாம்பரோ இல்ல நீ எந்த கண்டெய்னரை வச்சிருக்கோ அது பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ அப்ப இஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் solubility of solid and liquid எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா no effect is followed, because solidல ஆல்ரெடி பார்ட்டிகல்ஸ் வந்து டைட்டா பேக் ஆயிருக்கும். நீ லிக்விட்ல போட்டா அது இன்டர்மாலிகுலர் ஸ்பேசஸ் ஆக்குபை பண்ணும், நிறைய ரிப்பல்ஷன்ஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர்ல இந்த இடத்துல எஃபெக்ட் இல்ல. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே solubility of solid in liquid. இப்ப நம்ம லீச்சார்ட்ல பிரின்சிபலுக்கு வரலாம். அது என்ன அப்படின்னா solubility of கேஸ் இன் லிக்விட். புரியுதா? இப்ப இதுலதான் நம்ம வர போறோம். See, எல்லா கேஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட்ல ஒரே சாலிபிலிட்டி கிடையாது. ஐ திங்க் யூ நியூ ரைட்? இப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா அதுக்கு ஹை சாலிபிலிட்டி இருக்கும், அதான் ஏரேட்டட். ஹை ப்ரெஷர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்துட்டு என்ன ஒரு பாட்டில இது பண்ணுவோம். அதே ஆக்சிஜன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது சாலிபிலிட்டி கம்மியா தான் இருக்கும். ஏன் இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா நேச்சர் ஆஃப் கேஸ். அந்த கேஸ் எந்த நேச்சர்ல இருக்கு? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இந்த நேச்சர் ஆஃப் கேஸ்ல see when your gas is inert, ஓகேவா? சோ இப்ப இவன் இனர்ட்டா இருக்கான், லைக் inert to water அப்படின்னா பெருசா வாட்டரோட ரியாக்டிவிட்டி இல்ல அப்படின்னா சோ அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா solubility will also very very less. So there are certain gases which are inert to water. சோ என்னென்ன gases அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், இதெல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி லெஸ் சாலிபிள் இன் வாட்டர். ஸோ வாட்டர்ல வந்து ஜென்ரலாவே உங்களோட சாலிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா சம் கேசஸ் ஆர் ஹைலி சாலிபிள். தேர் ஆர் சம் கேசஸ் லைக் இப்போ வந்து SO2, CO2, HCl, இவங்கெல்லாம் வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைலி சாலிபிளைஸ்டா இருப்பாங்க. இப்போ இந்த சாலிபிலிட்டி அப்படிங்கறது வந்து நீ கொடுத்த இந்த கேசஸ் மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் SO2 ஒரு வாட்டர்ல போட்டேன்னா இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணா H2SO3 சல்ஃபியூரஸ் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். நான் ஒரு CO2 நான் வாட்டர்ல போட்டேன்னா இட் ஃபார்ம்ஸ் கார்போனிக் ஆசிட் H2CO3. அதே போல நான் ஒரு HCl வந்து பாத்தீங்கன்னா நான் H2O போட்டா இது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அயனைஸ் ஆகி H+Cl- அயனைஸ் ஆகி அயான்ஸ் ஆஃப் ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடுவான். புரிஞ்சுதா? ஆனா இவங்கெல்லாம் அந்த மாதிரி அயனைஸ் ஆக மாட்டாங்க. சோ அந்த கேஸ் அதோட நேச்சர் என்ன, அந்த நீ கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிக்விட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவன் சாலிபிளைஸ் ஆகுறான் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்னன்னா இஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கறது நம்ம நோட் பண்ணணும்.
ஸோ இப்பதான் நம்ம லீச் சாட்லயே பிரின்சிபல் படிக்க போறோம். இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இப்பதான் நம்ம லீச் சாட்ல பிரின்சிபலுக்கு வரும் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க அந்த புக்கை கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லீச் சாட்ல பிரின்சிபல் வந்து நம்ம ரெண்டுமே வந்து இப்ப பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஜென்ரலாவே ஒரு கேஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ அதோட நம்ம ஒரு சால்வெண்ட் போடுறோம். இட் ஃபார்ம்ஸ் யுவர் சொல்யூஷன் அப்படின்னா ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீ மேக்சிமம் கேசஸ் எல்லாமே வந்து கேசஸ் எல்லாமே வந்து இப்ப நம்ம கேசஸ் வந்து நீ சால்யூட்டா எடுத்துக்கோ. இதை நீ சால்யூட்டா எடுத்துக்கோ. உன்னோட சால்வெண்ட்டை வந்து நீ லிக்விடா எடுத்துக்கிற. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிற அப்படின்னு வச்சுக்கோயேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர்லயோ இப்ப ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து ஹை ப்ரெஷர்ல நம்ம ரெண்டையுமே டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம், கரெக்டா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா லெட் சப்போஸ் இந்த சொல்யூஷன் இருக்குன்னு வச்சுக்கோயேன். இந்த சொல்யூஷனுக்கு இந்த சொல்யூஷன் என்ன இருக்கு? கேஸ் பிளஸ் லிக்விட். இந்த மாதிரி சொல்யூஷனுக்கு நான் ஹீட் கொடுக்குறேன். சோ நான் ஹீட் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் எது வெளியே போகும் இந்த இடத்துல? கேஸ். எக்ஸாக்ட்லி, கேஸ் வெளியே போகுமா? அப்போ ஒன்ஸ் இப்போ நான் இந்த கேஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அண்டர் ஹை ப்ரெஷர் இந்த லிக்விட்ல சாலிபிளைஸ் பண்ணிருக்கோம், கரெக்டா? அப்போ once if the temperature increases the solubility of gas will be getting decreased. இதத்தான் வந்து பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு லீ சாட்லே பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா இட் மெயின்டைன்ஸ் அ ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் ஈக்குவலிபிரியம்ல இது அப்டைன் ஆகும். அதாவது ஈக்குவலிபிரியம்ல இது ரியாக்ஷன் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ நீ கேஸை எந்த அளவுக்கு அந்த வாட்டர்ல சாலிபிளைஸ் பண்ணி அதை சொல்யூஷனா மாத்திரியோ அதே அளவுக்கு நீ ஹீட் கொடுத்தனா மறுபடியும் என்ன ஆகும்னா கேஸ் எஸ்கேப் ஆயிரும், வெறும் தண்ணி மட்டும் இருக்கும். அதைத்தான் அந்த இடத்துல எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர்ல கொடுத்துருக்காங்க. If temperature increases, okay, the solubility of gas will be getting decreases. புரிஞ்சுதா சர்ஜித்? இப்ப புரிஞ்சுதா என்ன சொல்ல வர அப்படின்னு? மேம் இப்போ ஒரு கேஸை நம்ம ஒரு ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸ்ல டிசால்வ் ஆன உடனே அந்த டிசால்வ் ஆன அளவுக்கு நம்ம ஹீட் கொடுத்தா அந்த கேஸ் திருப்பி வெளில வந்துருங்க மேம். அந்த கேஸ் எஸ்கேப் ஆயிரும், புரியுதா? சோ அப்ப என்னன்னா தட் இஸ் ஒரு பாயிண்ட். அதுதான் அந்த ஈக்குவலிபிரியம்ல லீ சாட்லே பிரின்சிபல்ல கனெக்ட் பண்றாங்க, ஓகேவா? எஸ் மேம். நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இஃபெக்ட் ஆஃப் பிரஷர்ல கொடுத்து சாலிபிலிட்டி லிக்விட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டஸ் நாட் ஹேவ் எனி சிக்னிபிகன்ட். நான் மேல சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் அண்ட் லிக்விட் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப இதுவரையும் புரிஞ்சுதா? யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. சோ நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னா லாஸ்டா இஃபெக்ட் ஆஃப் பிரஷர் in terms of the effect of pressure என்னன்னா gas with liquid, ஓகேவா? சோ இப்பதான் the solubility of gas with liquid பார்க்க போறோம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுலதான் வந்து சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. சோ அதை வந்து இப்ப நம்ம ஒன்னொன்னா கனெக்ட் பண்ண போறோம். இப்ப பாரு, there is two conditions. என்னன்னா இப்ப நான் ஒரு பிஸ்டன் வச்சிருக்கேன். சோ இப்ப இந்த பிஸ்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க என்னோட லிக்விட் இருக்கு, இது லிக்விட். இதுக்கு மேல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கு. அதே போல இப்ப என்ன பண்றான் அப்படின்னா இது கேஸ் மாலிக்யூல்ஸ், ஓகே? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து ஒரு வெயிட்ட வைக்கிறேன், இங்க ஒரு வெயிட்ட வைக்கிறேன். சோ இந்த மாதிரி நான் வெயிட்ட பிளேஸ் பண்ணும்போது இவன் இப்படியே கீழே இறங்குவானா? சோ அப்ப அந்த மாதிரி கீழே இறங்கும் போது என்னோட கேஸ் எல்லாம் என்ன ஆகும்? லிக்விட்ல டிசால்வ் ஆயிருமா? புரியுதா என்ன சொல்றான் அப்படின்னு? எஸ், ஓகே. சோ அப்ப இந்த கேஸ் எல்லாம் ஒன்ஸ் என்ன ஆகும்னா இந்த பிஸ்டன் அப்படியே கீழே இறங்கும். சோ ஒன்ஸ் இது இந்த பாயிண்ட்ல இறங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் இதுல எல்லாம் இந்த கேஸ் பார்ட்டிகிள் will be getting dissolved. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the solubility of gas in liquid எப்ப வந்து என்ன ஆகும்னா will be getting increases with increase in pressure. சொல்றாமா, மேல நீ பிரஷர் கொடுக்க 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 இந்த கேஸ் எல்லாமே இந்த லிக்விட்ல என்ன ஆகுது? சாலிபிளைஸ் ஆகுதா? அப்போ solubility of gas in liquid, ஓகேவா, increases with increase in pressure னு சொல்லலாமா? ரைட். இப்ப நம்ம ரவுல்ஸ் லாவோட கனெக்ட் பண்ண போறோம். சோ இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? தேவஸ்ரீ புரியுதுலமா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிஸ்டன்ல பிரஷர் கொடுக்க கொடுக்க கேஸ் வந்து லிக்விட்ல ஈஸியா சாலிபிளைஸ் ஆயிடுச்சு, ஓகே? சோ இதத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்னன்னா இங்க பாரு, உன் புக்ல வந்து அந்த பிளாக் லெட்டர்ஸ்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தெளிவா கொடுத்துருப்பாங்க. அது ஒரு தடவை படிக்கிறேன். the solubility of இப்ப ஹென்ரிஸ் லா கீழே வரும், ஓகே?
The solubility of gas in liquid is directly proportional to the partial pressure of the gas அப்படின்னு கொடுத்திருக்காங்கல்ல. partial pressure of the gasனா ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த டேர்ம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Ma'am, the pressure exerted by a single gas in a mixture of gases. எக்ஸாக்ட்லி. இப்போ நான் என்ன பண்றேன்னா வரேன், இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் சாம்பர்ல ஒரு கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன். சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை பிஏன்னு சொல்றேன். இது ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். இந்த பர்டிகுலர் சாம்பர்ல ஒரு கேஸ் இருக்கு. சோ அதை எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷர் பிபி. இந்த பர்டிகுலர் சாம்பர்ல வந்து ஒரு கேஸ் இருக்கு, அதை எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷர் பிசினா நான் இந்த மூணையுமே ஒன்னா போடுறேன்னா so this is P total. So P total is equal to PA plus PB plus PC. இங்க மூணுமே இருக்குமா? அப்ப இந்த ஒரு கேஸை எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷரை பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்ப இந்த வீட்டுல ஒருத்தங்க ரெண்டுக்கு இருக்காங்க. இது ஒரு 10,000, இது ஒரு 10,000, இது 10,000 வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட்னா இந்த வீடோட ஹவுஸும் 10,000னா 3 பேருக்கு அது பார்ஷியலா ஷேர் ஆகலாம். அந்த மாதிரி இங்க வந்து இண்டிவிஜுவலா இருக்கும் போது அவங்களோட ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயா மூவ் ஆயிட்டு இருக்கும். பட் அதுவே டோட்டலா போடும்போது அது பார்ஷியல் ப்ரெஷர் தான் எக்ஸர்ட் பண்ணும். இது ஒரு ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்னு. சோ அந்த டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர்னா இதுதான். P total is equal to partial pressure of A plus partial pressure of B and partial pressure of C. சோ நான் இதுக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சேன்னா கேஸ் அண்ட் லிக்விட், அப்ப அதுல ஒரு கேஸ் தான் இருக்கும்னு இல்லை, மல்டிபிள் கேஸ் இருக்கும். சோ அப்ப அந்த மல்டிபிள் கேஸும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸர்ட் பண்ற ப்ரெஷர் தான் பார்ஷியல் ப்ரெஷர்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா மறுபடியும் இந்த டால்டன் லாவையும் அதே போல இந்த ஹென்றி லா ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா நம்ம சாலிபிலிட்டியை we will be taking in terms of mole fraction. மோல் ஃபிராக்ஷன்னா என்ன? உன்னோட சால்யூட்டும் சால்வெண்ட்டும் அந்த சொல்யூஷன்ல எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோல் வைஸ் டிசால்வ் ஆகுது அப்படிங்கறது தானே. சோ அப்ப ஃபைனலா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஹென்றி லாவை mole fraction of gas in the solution, okay, is proportional to the partial pressure of the gas. அப்படின்னா இங்க பாரு, pressure is directly, அதாவது இந்த partial pressure is directly proportional to mole fraction of the gas in the solution. புரிஞ்சுதா இந்த ரிலேஷன்? எஸ், ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே. சோ மேல இருந்து நீ பிஸ்டன்ல எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்குறியோ அது சாலிபிளைஸ் ஆகுதா, அந்த சாலிபிலிட்டி தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மோல் ஃபிராக்ஷன் சொல்றோம். இது கேஸஸ் எக்ஸர்ட் பண்ற பார்ஷியல் பிரஷர். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுமா? சொல்லுப்பா. How solubility is expressed here in terms of mole fraction, ma'am? Solubility is nothing but உன்னோட கேஸ் வந்து இந்த லிக்விட்ல வந்து டிசால்வ் ஆகுதா, சோ அப்ப அது மோல் வைஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீ மோல் ஃபிராக்ஷன் டேர்ம் தானே யூஸ் பண்ணுவ. What is mole fraction? Number of moles of component by total moles of the particular. Exactly. So அப்ப அந்த டோட்டலா வந்து லிக்விட் கேஸ்ல இருக்குன்னா அதுல உன்னோட கேஸ் எவ்வளவு அதுல இருக்கு, அதோட மோல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? Yes, ma'am. Yeah, so that is why we are using mole fraction. You got this? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் இதை எடுத்துட்டு now we are introducing the Henry law constant KH. ஓகேவா? சோ இது வந்து பார்ஷியல் பிரஷர், இது வந்து ஹென்றி லா கான்ஸ்டன்ட், இது வந்து உன்னோட மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் கேஸ். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து ஹென்றி லா கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. எல்லா கேசஸ்க்கும் ஹென்றி லா கான்ஸ்டன்ட் சேமா இருக்காது. ஓகே, சோ டிஃப்ரெண்ட் கேசஸ்க்கு டிஃப்ரெண்ட் கேஹெச் வேல்யூஸ் இருக்கும். சோ இதை நான் பின்னாடி வரும்போது சொல்றேன். ஓகேவா? அண்ட் அனதர் ஒன் மோர் திங், இப்ப பாரு கேஹெச் ஹென்றி லா கான்ஸ்டன்ட் நம்ம இதை அப்படியே வச்சுட்டு இந்த இதை இங்க கொண்டு வரலாம். ஐ மீன் லைக் மோல் ஃபிராக்ஷன் நம்ம கீழே கொண்டு வரலாம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாரு இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இஃப் பார்ஷியல் ப்ரெஷர் ஐ மீன் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உன்னோட என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல that is your mole fraction of the solution will be getting decreased. ஓகேவா? சோ எந்த அளவுக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ இந்த மாதிரி நம்ம வந்து வைஸ் வர்சாவா வச்சுப்போம். இது எல்லாமே பின்னாடி அப்ளிகேஷன்ஸ் வரும்போது படிப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் இந்த ஒரு பாயிண்ட கூட நோட் பண்ணிக்கோ. Different gases have different KH values at same temperature.
திஸ் இஸ் an experimentally determined one. ஓகே, அதாவது ஒரு இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த p is directly proportional to x னு வைக்கும் போது இதுக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணும்போது இப்படி பிளாட் பண்ணுவோமா, மோல் ஃபிராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்க பார்ஷியல் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம், சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க CO2 எடுத்துக்கிறோம்னா எல்லா கிராஃபும் இப்படி இருக்காது. ஸோ CO2க்கு இந்த பிளாட்னா O2க்கு இந்த பிளாட், H2க்கு இந்த பிளாட், ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இந்த பிளாட் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலி டிட்டர்மைன்ட் ஒன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்னோட KH வேல்யூ அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கோ, இஃப் யோர் KH வேல்யூ எந்த அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கோ அந்த அளவுக்கு சாலிபிலிட்டி கம்மியா இருக்கும். பிகாஸ் போத் இஸ் லைக் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஈச் அதர். ஸோ இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் இதுல இருந்து நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீப்பிங் திஸ் இன் மைண்ட் we are getting into the problems. இதுல ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ப்ராப்ளம் சொல்றேன், ஃபாலோட் பை இன்டெக்ஸ்ல 1.6 and 1.7 முடிஞ்சா ஹோம்ஒர்க் போட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸாம்பிள் இல்லைன்னா நீங்க பாத்துக்கிறீங்களா, நான் இன்டெக்ஸ் சால்வ் பண்ணட்டுமா? எனக்கு எந்த சம் சொல்லுப்பா? இப்ப எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி காட்டுறீங்களா மேம்? இன்டெக்ஸ் என்னப்பா, சத்தமா சொல்லு. நீங்க இன்டெக்ஸ்ட் 1.6 சால்வ் பண்ணி காட்டுறீங்களா மேம்? This is okay. Intex 1.6 நான் சால்வ் பண்றேன். நான் அதே போல எக்ஸாம்பிள் சும்மா உனக்கு அப்படியே பார்த்து எக்ஸ்பிளைன் பண்றேன். தேவஸ்ரீ, you are having your book right? உங்க பக்கத்துல உங்க புக் இருக்குல்ல? Yes ma'am. Okay, fine. So இப்போ நம்ம இந்த H2X is a toxic gas இத பார்க்கலாம். See, first of all இந்த சம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா இதுல சரி ஓகே, நான் இதை சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு சம்ம சால்வ் பண்றேன். ஒரு சம்ம சால்வ் பண்ணாலும் அது புரியுமா எனக்கு தெரியல. சரி, கொஸ்டின்ஸ் வந்து புக்ல பாத்துக்கோங்க. H2S gas is toxic with rotten egg like. அப்பா யாரோ இது மைக் ஆஃப் பண்ணுங்க, மியூட் பண்ணுங்க, எக்கோ அடிக்குது. H2S gas is toxic with rotten egg like smell, is used for the quantitative analysis if the solubility of H2S in water at ST is 0.195 molality. எப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஸ்மால் m போட்டா மொலாலிட்டி, calculate KH, that is your Henry law constant. சரி, இப்போ நல்லா கவனி, இந்த இடத்துல ஒண்ணுமே கொடுக்கல. அவன் கொடுத்துருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா solubility of H2S in water at STP, அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். சரி, இப்ப நம்ம molality H2S அப்படிங்கிறது gas which is getting dissolved in your liquid, கரெக்டா? Yes. Yes. So இப்போ molality is equal to number of moles of H2S which is getting dissolved in 1 kilogram of your water, கரெக்டா? சரி, இப்போ இப்போ இதுல molality உனக்கு என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 0.195. okay, so into இந்த 1 kg of water. I mean நான் இதை இங்க கொண்டு வரேன். அப்போ number of moles of H2S so என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 0.195 இருக்கும். புரியுதா இந்த டேர்ம் என்னன்னு? இது யாருக்காவது புரியலன்னா என்கிட்ட இன்னொரு தடவை கேளுங்க. இந்த டேர்ம் புரிஞ்சுதா? இந்த 1 கிலோ ஓகே. சோ மொலாலிட்டி அப்படின்னா அதோட யூனிட் வந்து என்னன்னா மோல்ஸ் பை கிலோகிராம் இன்வர்ஸ். இதுவும் இந்த 1 கிலோகிராமும் கேன்சல் ஆயிரும். ஸோ 0.195 மோல்ஸ், அதாவது மோல்ஸோட யூனிட் மோல் தானே, ஸோ அதனால இப்படியே வச்சுக்கிட்டோம்னா ஸோ H2S வந்து பாத்தீங்கன்னா அந்த 1 கிலோகிராம் பாட்டில்ல இவ்வளோ மோல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா தேவஸ்ரீ? புரியுதாமா? Yes ma'am. இந்த ஸ்மால் எம்னா மொலாலிட்டி. சுஜன் புரியுதா? Yes ma'am. ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல இருந்து ஓகே நம்ம இதோட மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் hydrogen sulfide is equal to number of moles of H2S by number of moles of H2S plus number of moles of water. கரெக்டா? இது நம்ம எங்க பார்த்தோம்? மோல் ஃபிராக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? மோல் ஃபிராக்ஷன் XA, that is chi A is equal to NA divided by NA plus NB ன்னு பார்த்தோம் இல்லையா? அதுதான் இங்க எழுதுறேன். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா மேல இருக்கிறத எரேஸ் பண்றேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2S வந்து பாத்தீங்கன்னா 0.195.
ஸோ இப்போ அதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் H2S இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2S வந்து 0.195 divided by 0.195 plus number of moles of water. என்ன யாருக்கா ஏதாவது ஐடியா இருக்கா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் உங்க ஸ்கூல்ல இதை டீச் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் என்ன வச்சுக்கணும்னு ஏதாவது சொன்னாங்களா? No, ma'am. Ma'am, Okay. maybe 1000/18 can we take, ma'am? Exactly. How it is 1000/18? Ma'am, because in molality formula itself, solvent mass we have considered as 1 kg, ma'am. So mass and molar mass of water is 18, so 1000/18 in terms of gram. Yeah, right. Okay, fine. So actually எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 1 liter of water is there, like a mass 1 kg 1000 ml இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, see நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா density is equal to mass by volume. Okay, so density of water என்னவா இருக்கும்? ஏதாவது ஐடியா இருக்கா? Water density fixed 1 gram per cc is equal to mass divided by volume. எப்பவுமே 1 liter 1 லிட்டருக்கு தான் இந்த இது சொல்லலாம். ஸோ வால்யூம் 1 லிட்டர் அப்படின்னா 1000 ml. ஸோ இந்த கியூபிக் சென்டிமீட்டர் எம்எல் ரெண்டும் ஒரே குவான்டிட்டி தான், தெரியும் இல்லையா? ரெண்டுமே சேம் வால்யூம். 1 cubic centimeter is equal to 1 ml. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 grams. அப்ப நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா which is equal to given mass by molar mass. Given mass is 1000 grams and molar mass of 18. So இது ரெண்டே கேன்சல் பண்ணா 55.55. ஓகேவா? இங்க பாரு, சப்போஸ் அதையே அவங்க 500 ml கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணும்? சோ இந்த இடத்துல 500 divided by 18. அப்படின்னா இதுல பாதி எவ்வளவு வரும்? 27.75 வருமா? சோ இந்த மாதிரி போடணும். சோ இதெல்லாம் போட்டீங்கன்னா என்ன வரும் ஆன்சர்? யாராவது கால்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா? சோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் H2S is equal to, நான் ஃபைனலா ஆன்சர் நான் போட்டுறேன், நீங்க இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் H2S என்ன வரும் அப்படின்னா 3.50 into 10 to the power minus 3. சோ இந்த மாதிரி வரும். ஓகே, ஆனா நம்மள என்ன கேட்டிருக்காங்க அவங்க? they have been asking for your Henry law constant. சோ அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னா Henry law constant மைண்ட்ல வச்சுட்டு, so we knew the formula partial pressure is equal to Henry law constant into mole fraction of your this H2S gas. Okay, so நம்ம இது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல? 3.50 into 10 to the power minus 3 partial pressure. ஓகேவா? சோ இங்க மேல இந்த கொஸ்டின் நீ படிச்சீங்க அப்படின்னா at STP ன்னு கொடுத்திருக்கானா? STP-னா ஸ்டாண்டர்ட் பிரஷர் அப்படிங்கறது எப்பவுமே you have to take in terms of ஸ்டாண்டர்ட் பிரஷர் வந்து in terms of bar or ATM நீ என்ன வேணா எடுத்துக்கலாம். in terms of barனா 1 bar, ATMனா 1 ATM. இது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய பிரஷர். அப்ப நீ பிரஷர் இந்த இடத்துல நீ 1ன்னு போட்டுக்கலாமா? ஓகேவா? நீ பாரா கூட எடுத்துக்கலாம், ஏடிஎம்மா எடுத்துக்கலாம். உனக்கு கொஸ்டின்ல எதுல கேக்குறாங்களோ, உனக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்து பார்ல இருக்கு, அதனால நான் 1 பார்னு எடுத்துக்கிறேன். சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உன்னோட KH is equal to 1 divided by 3.50 into 10 to the power minus 3. சோ இதை நீ போட்ட அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 0.285 into 10 to the power minus 3 மேல போச்சுன்னா plus 3. சோ அப்ப இதை இப்பவே 285 அப்படின்னு போட்டுக்கலாம். So this is your KH. You got this sum? புரிஞ்சுதாப்பா? Yes, ma'am. ஏதாவது டவுட் இருக்கா? தேவஸ்ரீ, you got this sum right? You have any doubt? Okay. சுஜன், புரிஞ்சுதா? Yes, ma'am. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், அந்த எக்ஸாம்பிள் சம்ம எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பண்ணணும். இது காம்படிட்டிவ் அண்ட் NCERT ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணி சொல்றேன். இங்க பாரு, உன்னோட அந்த இந்த சம்மிட if N2 is bubbled through water அப்படின்னு இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா how many millimoles of your N2 gas would dissolve in 1 liter of water ன்னு கொடுத்திருக்காங்க. வாட்டர். assume that N2 exerts a partial pressure of 0.987 bar and Henry law constant கொடுத்திருக்காங்க. அப்ப நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா P is equal to KH into கை போடுவ. அதுல பார்ஷியல் பிரஷர் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு, 0.987 bar and KH என்ன கொடுத்திருக்காங்க
76.48 into அந்த கிலோவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 10 to the power 3 போட்டுக்கலாமா? Yes, ma'am. Okay, so அப்ப 10 to the power 3 bar into your mole fraction of N2 gas. ஓகேவா? N2 இந்த பாரு பாரு கேன்சல் ஆயிரும். அப்ப மோல் fraction of your N2 gas வந்து உனக்கு என்ன தெரியும்னா 0.987 divided by 76.48048 into 10 to the power 3. So இதை போட்டேன்னா அங்க ஆன்சர் வந்து 1.29 into 10 to the power minus 5 கொடுத்துருக்காங்க, -5. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கவனி. இங்க பாரு, இதுல இருந்து உன்னை என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லு. வாட் தேர் ஆஸ்கிங் அப்படின்னா மோல்ஸ் ஆஃப் யோர் N2. மோல்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாலே நீ மில்லி மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? புரியுது? ஓகேவா? சரி, ஓகே. சோ அப்போ mole fraction of your nitrogen gas is equal to number of moles of N2 divided by number of moles of N2 plus number of moles of H2O. இங்க பாரு, உனக்கு இது தெரியும், இது தெரியும், கரெக்டா? ஆனா இந்த number of moles of N2 தெரியாதா? Right? Can you please respond? ஆமாவா? Yes, ma'am. அப்போ 1.29 into 10 to the power minus 5 இந்த டினாமினேட்டர்ல இந்த N2 உனக்கு தெரியாத பட்சத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 தெரியலாம். வாட்டர்ல இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதை நெக்லிஜிபிள் பண்ணிக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முழிக்க கூடாது அந்த இடத்துல. திஸ் ஷுட் பி கெட்டிங் நெக்லேட்டட். அங்க நெக்லிஜிபிள் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப N தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 டிவைடட் பை 55.5 போட்டிருக்காங்க. புரியுதா? இது இந்த சம்மில். இதுக்கப்புறம் நீ நிறைய சம்ல பண்ணுவ. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? Yes, ma'am. ஓகே. சோ அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 உனக்கு என்ன கிடைக்கும்னா, இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா, வெயிட் ஐ ஹேவ் ஆன்சர். என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க இங்க? மல்டிப்ளை பண்ணா 10.16 into 10 to the power minus 4. மோல்ஸ மில்லி மோல்ஸா கன்வெர்ட் பண்ணா into 1000 பண்ணுவியா? சோ அப்ப into 1000 பண்ண அப்படின்னா என்ன ஒரு ஆன்சர் அங்க கொடுத்துருக்காங்க பாரு, 0.716 மில்லி மோல்ஸ். புரிஞ்சுதா தேவஸ்ரீ? புரிஞ்சுதாமா தேவஸ்ரீ? புரிஞ்சுதா? ஓகே. அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, இது இல்லைன்னா இதை நெக்லிஜிபிள் பண்ணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு சொல்றேன் கவனி. ஓகே, ரெண்டு பிரஷர் பாரு, இதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர் தான். ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் இந்த கேஹெச்சும் பிரஷர் டேர்ம் தான், இதுவும் பிரஷர். ரெண்டு யூனிட்டும் சேமா இருக்கணும். ஓகே, அப்படி மாறி மாறி இருந்துச்சுன்னா நீ அதை கன்வெர்ட் பண்ண, இல்லைன்னா அது தப்பாயிரும். புரிஞ்சுதா என்ன சொல்றேன் அப்படின்னு? இப்போ உன்னோட இன்டெக்ஸ்ல 2.7 சம்மேடு இதுவரையும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் அடுத்து 1.7 போலாமா இன்டெக்ஸ்ல? நான் ஹிண்ட் மாத்திரம் சொல்லிடுறேன். Yes, ma'am. சஜித் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பாரு, இன்டெக்ஸ்ல 1.7ல நான் ஃபுல்லாலாம் போட மாட்டேன், நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. பாரு, ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் ஆஃப் CO2 இன் வாட்டர் KH கொடுத்துட்டானா, KH என்ன கொடுத்துருக்காங்க? 1.67 into 10 to the power 8. 8. ஒரே நிமிஷம். 1.67 into 10 to the power 8 கொடுத்திருக்கானா? ரைட். பாஸ்கல். calculate the quantity of CO2. குவான்டிட்டினா என்ன தெரியுமா? அதோட மாஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நீ மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 கண்டுபிடிச்சிட்டாலே given mass by molar mass போட்டா அதோட மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? எஸ். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் நான் இந்த சம்ம உங்களுக்கு போட்டு கூட காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா நான் போடுறேன், நீ கவனி. சோ KH வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதே போல இங்க பாரு, 500 ml of soda water. It's not 1 liter. It's 500 ml. அப்ப number of moles of water நீ என்ன எடுத்துப்ப? Half. 20. வெரி குட். half. 27.75. 55 னு எடுக்க கூடாது. புரியுதா? ஏன்னா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, we have taken it as நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா, it is not 1 liter. It's 500 milliliter. ஓகேவா? அப்ப 500 divided by 18. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு, பிரஷர் பாரு, பேக்ல 2.5 ATM னு கொடுத்திருக்கான். அப்ப நம்மளுக்கு தெரியும் பார்ஷியல் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு KH இன்டு என்ன கொடுத்திருக்காங்க இந்த இடத்துல, மோல் ஃபிராக்ஷன் கொடுத்திருக்காங்களா? அப்போ பார்ஷியல் பிரஷர் வந்து 2.5 ATM. ஹென்ரி லா கான்ஸ்டன்ட் வந்து 1.6 into 10 to the power 8 பாஸ்கல் into your mole fraction of CO2. இங்க பாரு, இது ATMல இருக்கு, இது பாஸ்கல்ல இருக்கு. என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒன்னு ATM ஒன்னு பாஸ்கல்ல இருக்கும்போது சேஞ்ச் பண்ணும்.
ஒன்னா Yes, ma'am. ஏடிஎம் ஒன்னா ஏடிஎம் பாஸ்கலுக்கு மாத்திரம் இல்ல பிளாஸ்கல ஏடிஎம் மாத்திரம். ஏன்னா வந்து மோல் ஃபிராக்ஷனுக்கு யூனிட் கிடையாது, தெரியும் இல்லையா? திஸ் மோல் ஃபிராக்ஷன் ஹாஸ் நோ யூனிட்ஸ். ஸோ யூனிட்ஸை நீ கேன்சல் பண்ணும். See, the most easiest thing is ATM பாஸ்கலா மாத்துறது ஈஸி, பாஸ்கல ஏடிஎம் மாத்துறது ரொம்ப லென்த்தா போகும். இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல படிச்சிருப்பீங்க, அப்படி இல்ல தெர்மோடைனமிக்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இப்ப நான் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. சோ 2.5 இங்க பாரு, 1 ஏடிஎம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பாஸ்கலுக்கு சேஞ்ச் பண்ணும்போது 2.5 இன்டூ 1.01 ப்ராபப்ளி 32 போகும். நான் இந்த 3 நிறுத்துறேன். ஓகே, இன்டூ 10 to the power 5 பாஸ்கல். தட் இஸ் 1 ATM is equal to 1.013 into 10 to the power 5 Pascal. ஓகேவா? இந்த கன்வர்ஷன்ஸ் தெரியணும். ஸோ into 1.6 into 10 to the power 8 Pascal into mole fraction of CO2. இப்ப பாஸ்கல் பாஸ்கல் கேன்சல் ஆயிருமா? இப்ப இவன் அப்படியே இங்க கொண்டு சிம்பிளிஃபை பண்ணி மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் யுவர் CO2 போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 1.51 into 10 to the power of -3 கிடைக்கும். கரெக்டா? சோ இப்ப நம்ம இதுல இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 கண்டுபிடிக்கணுமா? அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் CO2 is equal to number of moles of CO2 divided by number of moles of CO2 plus number of moles of water போடுவீங்களா? உனக்கு இதுதான் தெரியும், இது ரெண்டும் தெரியாதா? அப்ப இவனை நீ என்ன பண்ணுவீங்க? இந்த கீழே இருக்கிற CO2-வை நெக்லிஜிபிள் பண்ணிட்டு 1.51 into 10 to the power of -3 is equal to number of moles of CO2 divided by 27.75. So இதுல இருந்து number of moles of CO2 என்ன வரும் அப்படின்னா 41.90 into 10 to the power of -3 வரும். இப்ப இதுல இருந்து நீ குவான்டிட்டினா அதுல மாஸ் கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன number of moles of CO2 is equal to given mass by molar mass-ஆ? ஓகேவா? உனக்கு number of moles என்னன்னு தெரிஞ்சிருச்சா? தேவஸ்ரீ, நான் நடத்துறது புரியுதாமா? ஃபாஸ்டா போறேனா? புரியுதா? ஓகே. சோ அப்போ நீ என்ன பண்ணுவ? நம்பர் ஆஃப் மோல்ஸ் உனக்கு இதுன்னு தெரிஞ்சிச்சா? மோலார் மாஸ் ஆஃப் CO2 என்னது? 44. அப்ப இதை இன்டூ 44 பண்ணா உன்னோட கிவன் மாஸ் தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? 2.7. எஸ் மேம். எஸ். இப்போ முடியல, ரைட், ஹார்ட்லி செட்டப் ஆயிடுது. சோ பின்னாடி உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல 2 சம் இருக்கு. நாளைக்கு ஹோம்வொர்க் போட்டு வரீங்களா? எஸ் மேம். சரி, இப்போ அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். இங்க பின்னாடி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு பாரு. ஐ மீன் லைக் டு இன்க்ரீஸ் சாலிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? சோ அதான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ சாலிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உன்னோட ஆரேட்டட் ரிங்ஸ் இருக்குல்ல, கார்பன் டை ஆக்சைடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லிக்விட்ல ஹை ப்ரெஷர்ல பண்றோம். எந்த அளவுக்கு நீ ஹை ப்ரெஷர்ல கொடுக்கும் போது அதோட சாலிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. That is, your pressure is directly proportional to your mole fraction. அதாவது mole fraction of solubility. அப்ப pressure directly proportional to your mole fraction is nothing but your aerated rings. அது first application. புரியுதா? aerated ringsல உன்னோட ஹென்ரி law தான் யூஸ் பண்றாங்க. செகண்ட் என்ன அப்படின்னா, altitude போற ஹைட் போக போக என்ன ஆகும் அப்படின்னா உன்னோட கேஸ் மாலிகூல்ஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்குமா? சோ அப்ப அந்த கேஸ் மாலிகூல்ஸ் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அந்த பிரீதிங் இஷ்யூ வரும். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உன்னோட என்ன சொல்றது, ப்ரெஷர் கம்மியா இருக்க வந்து பாத்தீங்கன்னா சாலிபிலிட்டியும் கம்மியாகும். ஏன்னா வந்து மேல போக போக இது எப்படி சொல்றது, கேஸ் ஆக்சிஜன் இஸ் யுவர் கேஸ், லிக்விட் இஸ் யுவர் பிளட். சோ அந்த ஆக்சிஜன் உனக்கு சஃபிஷியன்டா கிடைக்கலன்னா லிக்விட்ல டிசால்வ் ஆகலாம், உனக்கு என்ன ஆகும், அந்த பிரீதிங் இஷ்யூஸ் வருமா? தட் இஸ் ஆல்சோ another one more thing. இதுவும் ஹென்ரி லாவோட இன்னொரு அப்ளிகேஷன். இங்க மூணாவது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு, அட் ஹையர் ஆல்டிடியூட்ஸ்ல கொடுத்துருக்காங்களா? எஸ் மேம். அது வந்து இந்த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் மேல போக போக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் ஸ்கியூபா டைவிங். இது வந்து என்னன்னா, அந்த அண்டர் வாட்டர்ல ஸ்கியூபா டைவிங் எல்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜன் டேங்க வந்து கேரி பண்ணுவாங்க, தெரியுமா? அதுல வந்து நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா there is only oxygen தான் அதுல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல வெறும் ஆக்சிஜன் மாத்திரம் கிடையாது. நீ கீழே அண்டர் வாட்டர் போ சொல்லு. கரெக்ட். என்னப்பா? நைட்ரஜன் ஹீலியம் ஆல்சோ பிரசன்ட். ஏன் நைட்ரஜன் ஹீலியம் இருக்கு? கரெக்ட். ஏன் இருக்கு? மேம், ஹீலியம் இஸ் a light gas. Helium is a light gas which is inert in nature. correct. பட் இருந்தாலும் சொல்றேன், மேபி இந்த அளவுக்கு சொல்ல இட்ஸ் வெரி குட்.
நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அண்டர் வாட்டர் போக போக நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால நீ என்ன பண்றனா ஆக்சிஜனை கொண்டு போற. நீ ஆக்சிஜன் டேங்க கொண்டு போனாலுமே கீழே அண்டர் வாட்டர் போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஏர் மாலிகூல்ஸ் தான் உனக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்ப மாலிகூல்ஸ் எல்லாம் இன்னும் கிட்ட 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 வரும். சோ அப்ப அந்த ஆக்சிஜனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக உள்ள நைட்ரஜன் கேஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சரியா? ஆக்சிஜன் வெளியே எதோடய ரியாக்ட் பண்ணாம உள்ள நைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னா ஆக்சிஜனோட நைட்ரஜன் கேஸ் போட்டாங்க. ஆனா நைட்ரஜன் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இந்த நைட்ரஜன் கேஸ் இன்ஹேல் பண்ற அப்படின்னா அந்த ஒரு இஷ்யூ வந்து பென்ஸ் அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்து பென்ஸ் அப்படின்னா, நீ ஒன்ஸ் அந்த நைட்ரஜன் கேஸை பிரீத் பண்ணிட்டு தண்ணில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த நைட்ரஜன் கேஸ் வந்து உங்க ஸ்கின் வெளியில இருந்து அப்படியே சோ ஸ்கின்ல இருந்து என்ன ஆகும்னா வெளியில அப்படியே பாப் ஆகும். பாப் ஆகும்போது அங்கெல்லாம் ஒரு ரெட் ஸ்பாட்ஸ் வரும். அப்புறம் வந்து அதுதான் வந்து அப்புறம் ஜென்ரலாவே தண்ணில இருந்து வெளியே வந்தா நமக்கு ரொம்ப பாடி டயர்டா இருக்கும். பட் இந்த நைட்ரஜன் கேஸ் நீ இன்ஹேல் பண்ணிட்டு நீ வெளியே வந்தா இன்னும் நிறைய வந்து இஷ்யூஸ் வந்துச்சு. சோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நைட்ரஜனோட கன்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணிட்டு ஆக்சிஜன் கன்சன்ட்ரேஷன் கம்மி பண்ணி சில இன்னர்ட் கேஸ் ஆன ஹீலியம் எல்லாம் போட்ட உடனே இந்த பென்ஸ் அப்படிங்கிற அந்த டிசீஸ் வந்து கம்மி பண்ணாங்க. அங்க கொடுத்துருக்காங்க பாரு பென்ஸ் அப்படின்னு பாரு. இந்த நைட்ரஜன் கேஸ் கீழே இங்க இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க பாரு. when the divers comes towards the surface வரும்போது the pressure gradually decreases. This releases a dissolved gas. dissolved gas வந்து ஸ்கின் வழியா பெனிட்ரேட் ஆகி வரும். நோஸ் வழியா தான் எல்லாம் வருது, ஸ்கின் வழியா பெனிட்ரேட் ஆகி வரும். சோ அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, it leads to the formation of bubbles of the nitrogen in the blood. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நைட்ரஜன் கேஸ் ஜென்ரலாவே நம்ம இன்ஹேல் பண்ண மாட்டோம். ஆனா இந்த டேங்க்ல போடுற நைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்க இருந்து பிளட் எல்லாம் கலந்துட்டு வெளியே வரும். சம்டைம்ஸ் இது போய் என்ன பண்ணா கேபிலரிஸ் எல்லாம் பிளாக் பண்ணும். சோ அதனால என்ன பண்ணுனா, இந்த பென்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பண்றதுனால அந்த பென்ஸை அவாய்ட் பண்றதுக்காக தான் நைட்ரஜனோட கன்சன்ட்ரேஷன் அங்க ஜாஸ்தியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த இன்னர்ட் கேஸ் ஆன ஹீலியம், அதுக்கப்புறம் என்னது லைக் ஆர்கான், நியான் இதெல்லாம் வந்து போட்டு அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி பாரு. அவங்க கொடுத்துருக்காங்க பாரு. 11.7% helium, 56.2% nitrogen and 32.1% oxygen. இது இப்ப ரீசெண்டா ஒரு 10 years ஃபாலோ பண்ற காம்போசிஷன். இதுக்கு முன்னாடி நைட்ரஜன் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி ரிலேட்டட் டு யுவர் ஹென்ரி லா. இது வரை ஏதாவது டவுட் இருக்கா? Suppose oxygen alone, if they are carrying in cylinder, means there is a more like it will getting blasted because of the கீழே ப்ரெஷர் போக போக அங்க இருக்கிற மாலிகூல்ஸ் தான் என்ன பண்ணா ப்ரெஷர் கொடுக்கும். சோ அப்ப என்ன ஆகும்னா, அங்க உள்ள இருக்கக்கூடிய நீ அந்த நம்ம கேரி பண்ணிட்டு போறோம் இல்லையா அந்த சிலிண்டர், அதுல அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கிட்ட க்ளோஸா வந்து at one point will be getting bursted. சோ அந்த ஆக்சிஜன் வந்து தனியா வைக்காம தான் உள்ள நைட்ரஜன் போட்டாங்க. பிகாஸ் ஆக்சிஜன் நைட்ரஜனை ஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்னு. புரியுதா? வெறும் ஆக்சிஜன் மட்டும் நீ கேரி பண்ணிட்டு போகவே கூடாது. ஹைலி ரிஸ்க். கீழே போக போக ப்ரெஷர்னால பிளாஸ்ட் ஆகும்.